பிளானுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். கையில் காலில் உழுவாத குறை என் மம்மிகிட்ட. என் மம்மி வந்து சம்மதிக்கவே இல்லை. ஐ மிஸ் யூ ஸோ மச் டாடா, என் கூடவே ப்ரெசன்ஸில் இருக்கீங்க. ஆனால் வெல்கம் சூன். வந்து மாறுகிட்ட சண்டே போடக்கூடாதுன்னு எடுத்திருக்கேன். பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. ஸோ நான் பாரு அழகாக பூவெல்லாம் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்டரோட ட்ரெடிஷ்னலாக. சரி தான் கைஸ் இன்னைக்கியோட அவுட்ஃபிட். ஹலோ மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி வந்து ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க டேடிக்கும் சாமிக்கெல்லாம் போடுறதுக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ மம்மி வந்து ரெடி ஆகலை, ஷெல்டரும் ரெடி ஆகலை. அவன் மார்னிங் மாஸ் போடுறதுனால மம்மி அழகாக பூ வச்சு விட்டாங்க. ஸோ இப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஹலோ மக்களே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ நானும் மம்மியும் ரெடி ஆகிட்டோம். ஷெல்டர் வந்து மார்னிங் மாஸ்க்கு தான் வருவான். ஸோ நாங்கள் வந்து சாமியை வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னோம். இன்னும் டெக்கரேட்டிவ் வீலெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும். ஸோ இப்போ மம்மி வந்து சாமி வைக்கிறாங்க பாருங்கள். ஹாய் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கேன். நான் பார்க்குறதுக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு. இங்கே அப்புறம் தலையெல்லாம் கழிச்சிச்சு வண்டியில் வந்து எது இதுமா பார்த்து பார்த்து இது ஒண்டி உள்ள ஈஸு வந்துட்டுக்குது அசிங்கமா. இது ஒண்டி உள்ள ஈஸுமா, இது ஒண்டி. போதவா முடி. மாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு குடியெல்லாம் காமிக்கிறேன். இந்த இடங்களில் மட்டுமே நான் பிறக்க இருக்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய் மக்களே, எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். நம்ம கைஸ்க்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்லு. ஹாய், மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். எல்லாம் பளிச்சின்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கிளிப் ஆட் பண்ணுறேன். பாய் சொல்லு. பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னோட அவுட்ஃபிட் வந்து சாரீ அண்ட் பூ வச்சுருக்கேன், அது தெரியல உங்களுக்கு. பாய் பாய், குட் நைட் எல்லாம். ஹாய் கைஸ். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கலாம். நியூ இயர்க்கு வரலாம். இப்போ வந்து சாரீ கட்டிங்கிறதுனால கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எப்படா வீட்டுக்கு போகணுன்ற மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டோம். சரினா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். இப்போ வந்து வீட்டுக்கு போனோன்னு தூங்கிட வேண்டியதான். கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது. சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராண்டி போட்டுட்டு தூங்க வேண்டியதான், டேடிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு. ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நடந்தோம். அதுக்குள்ளேயே வந்து ஷெல்டன் எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியில் வந்து போயின்னு இருக்கோம். ஒரே கிளைமேட் வந்து குளூராக இருந்துச்சு. அது வேற கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா. 2 பேருமே ஒரு சாரி தான் கட்டியிருந்தோம், நானும் மம்மியும். ஸோ அதனால் அன்கம்ஃபர்டபுளாகவே இப்படியும் வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ வாங்க, சர்ச்சிலேருந்து வந்தாச்சு. நம்ம வீட்டில் என்னென்ன சினாரியோஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெடி ஆகல, காலையில் காமிக்கிறேன்.
ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராண்டி ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் மம்மி வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க, டேடி ஃபோட்டோ பக்கத்தில். அதுவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னை வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்துகிட்டு தூங்க போயிட்டேன். ஹலோ மக்களே, எல்லாருக்குமே குட் மார்னிங். இப்போனா டைம் 11:10 ஆகுது. சர்ச்சிலேருந்து 2:00 போல் வந்தோன்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக டைம். ஆனால் தூங்குது வந்து 4:30 ஆயிடுச்சு. இன்னும் மம்மி அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஷெல்டன் வந்து இன்னுமே வந்து டெக்கரேட்டிவ் பண்ணியிருந்தான். அதெல்லாம் எடுத்து வச்சு தூங்குறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து மம்மி வந்து வீட்டில் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஷெல்டன் சர்ச்சுக்கு போயிருக்கான் மார்னிங் மாஸ்க்கு இன்னும் வரல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு வர்றதுக்கே ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸில் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இப்போ வரைக்கும் வந்திருந்தில்ல. எவ்வளோ ஏஜ் ஆகுது, 22 ஆகுது. ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக தூங்குவேன், தகுந்த மாதிரி ஏந்திரிக்குவேன். சில பேருக்கு ஒத்துக்க முடியாது. ஏன்னா நான் நைட்டு லேட்டாக தூங்குவேன், காலையில் லேட்டாக எழுந்திருப்பேன். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. என் அத்தைலாம் வந்து திட்டின்னு இருப்பாங்க, சர்லி ஏந்திருன்னு. அங்கே சென்னைக்கு போனால் அங்கே தூங்கிடுவேன். கரெக்டாக தூங்கணும், கரெக்டாக எழுந்திருக்கணும். அந்த மாதிரி அத்தை வந்து எழுப்பினே இருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதனால இது டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை ஓகேவா. எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். ஸோ பிளெஸ்ஃபுல்லாக இருங்க. ஏசப்பா ஆல்ரெடி பிறந்துட்டாரு. இந்த வருஷோட ஃபாதர் சொன்னார் பிரசங்கத்தில், இந்த வருஷோட 2025 இயர்ஸ் ஆயிடுச்சான் ஏசப்பா பிறந்து. இந்த 2024க்குள்ளே எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் நல்லதும் பண்ணியிருக்காங்க, கெட்டதும் பண்ணியிருக்காங்க. 25 வருது இல்லையா, நம்மளால முடிஞ்சது நல்ல வைப்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா கடவுள் வந்து நம்மளை படிச்சுட்டாரு, நம்ம வாழ்ந்தோம், நம்ம வந்து சாவலாம் அப்படின்லாம் இல்லை. நம்மளை வந்து 4 பேர் வந்து பேசணும். இப்போ எப்படி என் டேடியை பேசின்னு இருக்காங்க, கெட்டங்க பேசின்னு தான் இருப்பாங்க, நிறையவே பேசுதுங்க. ஓகேவா, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை எங்களுக்கு. அதே தகுந்த மாதிரி அதுக்கும் மக்கள் வந்து எங்கள் டேடி பற்றி பேசுகிறாங்க நல்லதா. அதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி இந்த உலகத்துலேயே. நான் டிவியில் தெரியுறனோ இல்லையோ சீக்கிரமா, ஆனால் டேடி பேச்சு ஒன்றும் கேட்குறப்ப, நல்லதாக கேட்குறப்ப மனசுலலாம் அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. இன்றைக்கி என் டேடி தான் மிஸ் பண்ண. மம்மி வந்து நேற்று மார்னிங்கே அழுதுனே இருந்தாங்க. நானும் வந்துட்டு தூங்கி ஏஞ்சி சின்ன பசங்களெல்லாம் வந்து மைண்டில் ஒன்று இது பண்ணிக்கின்னு காலையிலேயே ஏஞ்சி அழுங்க போகிறேன். அந்த மாதிரி நான் அழுதுட்டு நேற்று தூக்கத்திலேயே. அப்புறமா ஏஞ்சி மம்மி சமாதானம் பார்த்து என்ன தூங்க வச்சுட்டு அவங்களும் அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஸோ ஓகே, நம்மளும் இந்த பூமியில் பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதுல நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நம்மளுக்குன்னு எதிரியால் இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து யாரையுமே தள்ளியே விட முடியாது. அது ஒண்டி தான் இப்போதைக்கு மைண்ட் இருக்குது. எல்லாரும் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் மைண்டில் இருக்குது. இப்படி யார் என்னென்ன பண்ணாங்கோ, என்னென்ன கொசு பர், இந்த கொசு மாதிரி ஒரு நாள் அவங்கள அடித்தோடனே பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடணும். ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் எங்களுக்கு இல்லை. வாழ விடுவோம், லீவ் அண்ட் லெட் லீவ் நாங்களா. அதுதான் கைஸ், இந்த நியூ இயர் வரப்போகுது, ரெசல்யூஷன் எடுங்க, என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் வந்து மாறுகிட்ட சண்டே போடக்கூடாதுன்னு எடுத்திருக்கேன். ஐயோ மாறுவோம், என் மம்மி போர் ஆகிட்டேங்கிறாங்க. ஆனால் எங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் வந்து அவள் அவ்வளோ பெருசெல்லாம் எடுத்துக்கவே மாட்டான் மாறும். நான் தான் வந்து இதியா அதியா அப்படின்னு இது பண்ணுவேன். ஏன்னா அவன் ரொம்ப க்யூட் பாய். என் டேடியோட கிஃப்ட் அவனோட வளர்ப்பு அந்த மாதிரி. என் மம்மிமா என் டேடாவோட வளர்ப்பு அந்த மாதிரி. அமைதியாக இருந்து நல்லா சாதிக்கணும், எந்தெந்த விஷயம் எந்தெந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம். ஆனால் அவன் ரொம்ப சைலண்ட்டு. மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். என்னோட வளர்ப்பு கூட நான் வந்து இது பண்ண மாட்டேன். நான் ஒன்று என் டேடி என் மம்மியோட மிக்சட் குணம் எனக்கு. கத்துவேன். இந்த வாய்ஸ் வந்து கடவுள் வந்து இப்படி பேசுறது எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து கத்துறேன்னா அது வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. எல்லாருக்கிட்டையுமே வந்து ரூடு, சூடால் மூஞ்சி, சண்டை போடும் அந்த மாதிரி கேரக்டர். ஆனால் நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். நல்லது ஒண்டி தான் நான் பண்ணியிருக்கேன், நல்லது ஒண்டி தான் நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். கொஞ்சமாக மாறு கூட சண்டை போடுறது கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னா பாப்பு குட்டிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அது. அதனால பெருசாலாம் சண்டை ஆகாது எங்களுக்குள்ளே. இப்போ வரைக்கும் நான் அடிச்சிருந்தில் திட்டிருந்தோ இல்லை. சும்மா அல்தா, அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு சண்டை வந்தால் என்ன பாப்பா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துவான், அவ்வளோதான். சண்டைலாம் போட மாட்டான். நான் தான் இது பண்ணுவேன். ஆனாலுமே அவன் அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளோ லவ் என் மேலே வச்சுருக்கான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாறுமா இருக்காங்க. மம்மியும் இன்னும் 2 இயர்ஸில் மேரேஜ் எனக்கு. இன்னும் 2 இயர்ஸில் மேரேஜ். அதை பற்றி யோசிக்கலை நான். இன்னும் ஸ்டடீஸு, அப்புறம் என்னோடய ட்ரீம்ஸு அதெல்லாம் இருக்குது. நிறைய அப்டேட் தரேன் உங்களுக்கு. ஏன்னா என்னை நீங்கள் இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்டேட் தராத வேறு யாருக்கு அப்டேட் பண்ணாலும் சில பேர் நினச்சிடும் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அதெல்லாம் வேறவங்க. நான் வந்து என்னோட பற்றி தான் வந்து சொல்கிறேன். யார் பற்றியுமே வந்து சொல்ல போகிறது கிடையாது. 2025 எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்றத ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. ஏன்னா
நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுத்தணும் எல்லாரையும். அதான் ஒரு ரஜினிகாந்த் பாட்டு வரும், இன்னொரு உயிரை கொண்டு ருசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று வசிப்பது மிருகமடா, யாருக்கு தீங்கின்று வாழ்வது மனிதன், ஊருக்கே வாழ்ந்து புனித வாழ்ந்தவன் புனிதன், நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று வரைக்கும் நீ புனிதனப்பா. இது வந்து என் டேடிக்கு லிரிக்ஸ் தப்பா இருக்கு, அதனால டேடி எவன்லேருந்து கேட்டுன்னு இருப்பாரு. ஐ மிஸ் யூ ஸோ மச் டாடா, என் கூடவே ப்ரெசன்ஸில் இருக்கீங்க. ஆனால் வெல்கம் சூன், புரியும் நினைக்கிறேன். டேடி கண்டிப்பாக கூட இருப்பார். ஸோ நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், இது நியூ இயர்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றது தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஏன்னா மாறும் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் நானும் வந்து எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இது கிறிஸ்மஸ் கொண்டு தான் வந்து பெண்டிங் வச்சுருந்தேன், எக்ஸாம் படிக்கலான்னு. ஆனால் இப்போ வந்து ஓகே நம்ம வந்து எக்ஸாம் படிக்கணும், ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரேடியாக அதுக்கப்புறமா அது பண்ணிவிடுவேன். நான் அந்த சாரியில் தடியாக இருந்தேன் கைஸ், கிறிஸ்மஸ் சாரியில் அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க. தடியாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஜானுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், கையில் காலில் உழுவாத குறை என் மம்மிகிட்ட. என் மம்மி வந்து சம்மதிக்கவே இல்லை. அது வந்து ஜான்வரி 1 வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என் டேடி தான் கண்டிப்பாக அமைச்சிருக்க மாட்டார், வேணாம் பாபி அப்படின்ட்டு இருப்பாரு. மாறு வந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து பயம் மாறுக்கு. ஐயோ நானும் உளறிடுவேன், இப்போ எல்லாம் லைன் தான் வந்துனே இருக்கும் அதை பற்றி. ஓகே கைஸ், இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் நல்லா முறையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ப்ளஸ்ஃபுல்லாக ப்ரே பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். யாரையோ கஷ்டப்படுத்தாதீங்க, வார்த்தைகளை வந்து உள்ளே வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு அந்த மாதிரி வார்த்தை கேட்டால் என்னவா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பேசணும்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மெயினான எல்லாமே பண்ணுற தப்பே. மூஞ்சில் கூட முழிக்கவே முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு. அதனால் ஸோ ஆனால் ஒன்று சொல்கிறேன், இல்லை நீங்கள் எவ்வளோ அப்புறம் ப்ரேயர் பண்ணாலும் சர்ச்சுக்கு போனாலும் அந்த பண்ணி வந்து குட்டியில் சேர்ந்து தான், அது வந்து வெளியே வந்தாலுமே அது பண்ணி குட்டிச்சாராக தான் போகும். அதை ஒண்டி தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாக இந்த 2025 வருது, கொஞ்சமாக நல்லதாக வாங்க. ஏன்னா இவ்வளோ கெட்டது நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இவங்க பண்ணி தான் இருப்பாங்க. பண்ணுங்களும் ஆல்ரெடி சில பேர் பண்ணிட்டாங்க, நானும் சம்டைம்ஸ் பார்க்குறேன் ரோட்லலாம். ஏன்னா கடவுள் இருக்கார்ல ஒருத்தர், ஸோ அவர் பார்த்துப்பார் யாருக்கு எந்த படி அழுக்கணுமோ அந்த படி அழுப்பார். ஓகேவா? கடவுள் பார்த்துட்ருக்காரு யாருக்கு என்னென்ன பண்ணோன்னு. இப்போ வந்து அழியிறாங்க, எங்களை கஷ்டப்படுத்துறவங்களை, எங்களை கண்ணீர் விட்டுங்களேன்னா அதான் ப்ரேயர் பண்ணுறேன், ஏசப்பா அவங்க நல்லபடியாக வை அப்படின்னு. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து என்ன அடுக்கணுமோ அதுதான் வந்து அழுக்குவார். ஸோ அதனால அனுபவிக்கிட்டோம் கொஞ்ச நாள். கடவுளே பார்த்தாதான் இனிமேல் உண்டு உங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸு. ஓகேவா? எங்களை யாராக ட்ரிகர் பண்ணி எங்களை யாராக அசிங்கப்படுத்தினாங்களோ நாங்கள் வந்து கடவுள்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தோம். எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனால் நாங்கள் வந்து அது பண்ணிக்கல. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி கேரக்டரும் இல்லை இது. ஸோ அதெல்லாம் நான் அசிங்கப்பட்டு டவுன்லாம் ஆகலை. அவங்களாம் என் மூவியில் வில்லனுங்க முக்கியம், அதே போல் மாதிரி நம்ம லைஃப்லேயே முக்கியம். அப்போ தான் நம்ம மேலே ஏறி வர முடியும். ஓகே, அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு எடுங்க. ஸோ என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க. நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஓகே கைஸ், எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய், லவ் யூ ஆல்.